நான் பர்சனலா ஆஃப்லைன்ல ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணும்போது, நேர்ல பார்த்து இது பண்ணும்போது ஒரு விஷயம் நல்லா ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்ட்டுனா, ஒரு 2-3 பேரா சேர்ந்து படிப்பாங்க. அவங்க வந்து சீக்கிரத்துல முடிச்சிருவாங்க. ஒருத்தருக்கு எக்கனாமிக்ஸ் நல்லா வரும், பாலிட்டி நல்லா வரும், ஒருத்தருக்கு வந்து தமிழ் நல்லா வரும். அப்படியே கலந்து கலந்து படிச்சுட்டு இருப்பாங்க. கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்துலகின் அப்படிங்கிற மாதிரி அப்படியே டிஸ்கஸ் பண்ணி டக்கு 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 டக்குன்னு படிச்சுட்டு வந்துருவாங்க. ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கும், சூப்பரா இருக்கும் அந்த மெத்தட். எனக்குமே அந்த மாதிரியான படிக்கக்கூடிய முறை மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரு 2-3 பேரா சேர்ந்து படிக்கிறது. இந்த யூடியூப் கூட அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை தருது. அப்ப நம்ம படிச்சு அதை சொல்லும் போது நீங்களும் சேர்ந்து அதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதம் போல அப்படியே கொண்டு போகுது. பட் இதுல அதே ஆஃப்லைன்ல நான் வேறு சில பிரச்சனைகளும் கவனிச்சிருக்கேன். அதுல நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஒரு 4 பேர் சேர்ந்து படிப்பாங்க. டைம் போறதே தெரியாது. எப்படி ஒரு 4 பேரா சேர்ந்து படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்குமோ, அதே போல ஒரு 4 பேரா சேர்ந்து கதை பேசுனீங்கன்னா பயங்கர டிசாஸ்டரா இருக்கும். மீண்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி சேர்ந்து படிக்கிறது ரொம்ப சிறந்தது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பயங்கர ப்ரொடக்டிவா இருக்கு. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இது ஜெண்டர் பயாஸ்டா சொல்லணும்னு இல்ல. இது ஆண்களும் அந்த மாதிரி சேர்ந்து படிச்சு பாஸ் ஆனவங்க இருக்காங்க, பெண்கள்லயும் அந்த மாதிரி சேர்ந்து படிக்காம இருந்தவங்களும் இருக்காங்க. பட் சும்மா நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். நீங்க ஜெண்டர் பயாஸ்டா எடுத்துக்காதீங்க. நம்ம பையலுக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து படிக்கிறேன்னு அமருவாங்க. அப்புறம் எந்திரிச்சு டீ குடிக்கிறேன்னு சொல்லி அப்படியே நம்ம அந்த இன்ஸ்டியூட் இருக்க இடத்துல இருந்து ஒரு வாக்கிங் அப்படியே போய் எல்லா டீ கடையிலையும் குடிச்சிட்டு அப்படியே பொறுமையா வந்து சேர்ந்தா 2 மணி நேரம் போச்சு. இதே நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணிடுறாங்க, 4 பேர் சேர்ந்து படிச்சா வேகமா படிச்சு முடிச்சிடலாம். அதுவே என்ன பண்றது, ஒரு ஆள் சொல்றது இன்னைக்கு இந்த சீரியல்ல என்னாச்சு தெரியுமா, உடனே அவங்க இல்ல அதுல என்னாச்சு தெரியுமா, எங்க வீட்டுல என்னாச்சு தெரியுமா, சிம்புக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு ஊர் கதையெல்லாம் எழுத்து போட்டு பேசணும்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. அது நாலடியார் சொல்வது போல, திருவள்ளுவர் சொல்வதை போல, இன்னும் இப்ப இருக்கக்கூடிய அறிஞர்கள்ல இருந்து இன்னைக்கு நிகழ்காலம் வரைக்கும் நம்ம கண்ணு முன்ன பாக்குறோம். சேர்ந்து படிச்சு நல்லா பாஸ் பண்ணி போறாங்க மாணவர்கள். வந்து மிக ஆரோக்கியமாக அதை பயன்படுத்துறாங்க. அதுல இருக்க பிரச்சனையும் சென்சிட்டிவான பிரச்சனை, அதை நான் சொல்லிடுறேன், மைண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. 4 பேரா சேர்ந்து நீங்க மொபைல்ல படிக்கலாம், கூகுள் மீட்ல படிக்கலாம், இல்ல இந்த மாதிரி யூடியூப்ல சேர்ந்து படிக்கலாம். நல்ல விஷயம். கதை பேசுனீங்கன்னா சொல்லி முடிஞ்சு இல்லையா, மீண்டு வரவே முடியாது. ஆளுக்கு ஒரு கதையா, எனக்கு ஒரு நடிகரை பிடிக்கும், உங்களுக்கு ஒரு நடிகரை பிடிக்கும், அவ்வளவுதான். அப்புறம் நமக்கு என்னாச்சுன்னு பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்காவது பேசுறதுக்கு ஆள் இருக்கு, நம்மளை பத்தி பேசுறதுக்கு கூட ஆள் இல்ல. அதனால தயவு செஞ்சு படிச்சு முடிங்க.